ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஹானஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். இவ்வளோ வியூஸ் போகும்னு நான் நம்பலை. நிறைய பேர் கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க. இந்த சக்தி நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன், பேக் போடலாமா வேண்டாமா அதெல்லாம் கேட்டுருந்தீங்க. நான் இன்றைக்கி ஊற வச்சுட்டேன், நைட்டு போட்டேன்க்கா, காலையில் குளிக்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையாகவே சொல்கிறேங்க, இவ்வளோ தான் நம்ம ஹேர் கேர் இதுவே போதும். அப்புறம் சளி இதெல்லாம் எதுவுமே பிடிக்கல அப்படின்னா டெய்லி கூட ஹேர் வாஷ் பண்ணலாம். நேச்சுரலாகவே நம்மளுடைய ஸ்கேல்ஃபில் ஆயில் சுரக்கும். அதுவே நம்ம ஸ்கேல்ஃபுக்கு போதும். ஹேர் ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கோகோனட் ஆயில் இல்லை எதனா ஒன்று லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஹேருக்கு. மற்றபடி ஹேர் ஆயிலால் தான், ஷாம்புவால் தான் ஹேர் வளருன்றது ஒரு பொய். இதெல்லாம் யார் இப்படி புதுசாக க்ரியேட் பண்ணாங்கன்னா டாக்டர்ஸ்லாம் கிடையாது, பியூட்டிஷியன். இப்போ இந்த நடுவில் இந்த ஹேர் ஆயில் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிளப்பின மித்து தான் இது. சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலாலையும் ஷாம்புவாலையும் நம்ம ஹேர் க்ரோத் ஆகாது. அதே மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறதால நமக்கு நிறைய இதுவாகுமா, டேமேஜ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக டேமேஜ்லாம் ஆகவே ஆகாது. 10 மினிட்ஸுக்கு மேலே எந்த கெமிக்கலுமே நம்ம தலையில் ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தாலே இது ஜஸ்ட்டு நம்ம இப்படி போட்டு ஸ்கேல்ஃபை வாஷ் பண்ணுறோம், அவ்வளோதானே தவிர மற்றபடி அதை நம்ம ஊற வைக்க போகிறதில்ல. ஸ்கேல்ஃப் க்ளீன் பண்ணால் போதும். க்ளீனாக வச்சுக்கிட்டாலே நமக்கு ஹேர் நல்லா இருக்கும். காஸ்மெட்டிக் மேக்கிங் கோர்ஸ்லாம் படிச்சிருக்கேன். ஸோ அதனால் தைரியமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுவுமே நேச்சுரல் மட்டும்தான் நான் ஷேர் பண்ண போகிறது. ஹேக்கர் வீடியோவில் நீங்கள் கேட்டிருந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். இவ்வளோ டவுட்ஸ் இருக்குன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஷின் போயிடலாம். குழந்தைக்கு யூஸ் பண்ணலாமாக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதாவது 5 வயசு குழந்தைக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். 5 வயசு குழந்தைக்கு மேலே, அதுக்கப்புறம் யார் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது பெரியவங்களும் நம்ம சளி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. சளி பிடிக்காதப்போ தான் நீங்கள் இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதெல்லாம் பண்ணணும். அது ஒரு 7 நாள் 8 நாள் பொறுத்து நல்லா ஆகிட்டப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணுங்கள். இதில் நம்ம கேஸ்டர் ஆயில் சேர்த்துருக்கோம், நல்லெண்ணெயும் சேர்த்துருக்கோம், கூடவே நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம். ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள் தான் 3. அது நம்ம சேர்க்கறதால நம்மளுடைய ஹீட்டை உடனே குறைச்சி நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். செகண்ட் கொஷின், முடியே கம்மியாக தான் இருக்குது, விரல் சைஸ் அளவு தான்க்கா இருக்குது, என்ன பண்ணுறது, மொட்டை போட்டு தான் வளர்க்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம ஒன்று யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மொட்டை போடுங்க, நான் அவங்கள கம்பல் பண்ணவே கிடையாது. ஆனால் நம்ம இந்த ஒரு விரல் சைஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறத விட அது மொட்டை போட்டுட்டோன்னா ஒரு 1 இயர் 2 இயரில் நல்லா ஹேர் க்ரோத், நல்லா ஹெல்தி ஹேராக வரும், டேமேஜ் இல்லாத ஹேராக வரும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு விரல் சைஸ் வச்சுருக்கிறது கூட பார்த்திங்கன்னா அது அன்ஹெல்தியான ஹேராக இருக்கும். அதை அப்படியே நம்ம வச்சுருந்தோம்னா இருக்கிற முடியும் தான் போகும். ஸோ அதை மொட்டை அடிச்சோன்னா ரீக்ரோத் ஆகி நல்ல ஒரு ஹெல்தியான ஹேர் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்க நம்மளை அழகுன்னு சொல்ல வேண்டாம். நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுக்கிறோமோ அதுதானே அழகு. இல்லை எனக்கு மொட்டை போட விருப்பமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள். ஹேரை ஃபஸ்ட்டு ஸ்கேல்ஃப் நீங்கள் கிளென்ஸ் பண்ணணும். கிளென்சிங் நீங்கள் கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். ஒரு நல்ல மஞ்சள் வாழைப்பழம், பூவம்பழம்னு சொல்லுவாங்க, ஊர் பக்கம் பூவம்பழம்னு சொல்லுவாங்க, மஞ்சள் பழம்னு சொல்லுவாங்க. சாதா சாமிக்கு படைக்கிறோம் இல்லைங்களா, அந்த வாழைப்பழம், அதுதான் நாட்டு வாழைப்பழம். அதை நல்லா மசிச்சு ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு, சுத்தமான தேங்காய் எண்ணெய்ங்க, மறுபடியும் நான் ஏன் சுத்தமான தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்கிறேன்னா, எல்லா தேங்காய் எண்ணெய்லையும் சல்ஃபர் கலக்கப்படுது. சல்ஃபர் கலந்தால் தான் அவங்க விற்க முடியும். எண்ணெய் ஆயில் கிளியராக கண்ணாடி மாதிரி இருக்கும், கெடாமல் இருக்கும். அப்படின்றதுக்காக சல்ஃபர் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதால் முடி நிறைய போகும். அதனால் சுத்தமாக உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்கன்னா பக்கத்தில் எண்ணெய் ஆடி எங்கன்னா விற்கிறாங்க அப்படின்னா போயிட்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தலைக்கு, உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே. நீங்கள் மொட்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு போட விருப்பம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த வாழைப்பழம் நல்லா மசிச்சுட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. கொஞ்சம் லைட்டாக எரிச்சலாக இருக்கும். அந்த எரிச்சலுக்கு நீங்கள் பயப்படலாம் வேண்டாம். புழு வெட்டு அப்படி இல்லைன்னா ஸ்கேல்ஃபில் ட்ராண்டஃப் இதெல்லாம் இருந்ததுன்னா அது நல்லா க்ளீன் பண்ணும், ஊறும். அதனால் லைட்டாக அப்படியே அரிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. நான் சொல்கிறது எனக்கு ஹேர் க்ரோத்தே இல்லை, நிறைய பொடுகு இருக்குது, ஸ்கேல்ஃப்லேருந்து வெள்ளை வெள்ளையாக வருது அப்படின்றாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாழைப்பழ ஹேர் பேக். நம்மளுடைய ஸ்கேல்ஃபை இந்த வாழைப்பழம் நல்லா கிளென்ஸ் பண்ணிவிடுங்க.
க்ளீன் ஆக்கிடும். க்ளீன் ஆச்சுனாலே நம்மளுடைய ஹேர் க்ரோத் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மொட்டை போட விருப்பம் இல்லாதவங்க இந்த வாழைப்பழ ஹேர் பேக் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின், நான் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட், ஸோ இது எல்லாம் எனக்கு வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வெயிலில் காய வைக்கவே கூடாது. நான் சொல்லப்போனால் இது ட்ரையாக நம்ம யூஸ் பண்ணுறத விட ஹேர் பேக் நீங்கள் பச்சையாக யூஸ் பண்ணுறது தான் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அதோட சத்துக்கள் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நீங்கள் இந்த ட்ரையாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முருங்கை இலை, கருவேப்பிலை இது ரெண்டுமே நல்லா நிழலில் ட்ரையாக காய வச்சுட்டு அரைச்சிருங்க. ஹேர் பேக் போடும்போது இது 2 ஸ்பூன் முருங்கை இலை, 2 ஸ்பூன் கருவேப்பிலை இலை, 4 ஸ்பூன் அளவுக்கு கற்றாழை ஜெல்லு, ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரை பவுடர் வந்து ஹேர் பேக் போட்டுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், தினமும் ஆயில் வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தினமும் ஆயில் வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆயில் நமக்கு தேவைப்படாத ஒன்று தாங்க. ஏன் அப்படின்னா ஸ்கேல்ஃப்லேயே நமக்கு ஒரு நேச்சுரல் ஆயில் வந்து சுரக்கும். அதுவே நம்மளுடைய ஸ்கேல்ஃபுக்கு போதுமானது தான். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, ஹேர் ட்ரையாக இருந்தால் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். சொதன்னு ஆயில் வச்சா தான் முடி வளரும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்த கொஸ்டின், ஹேர் கட் வீடியோ போடுங்க. ஹேர் கட் வீடியோ கண்டிப்பாக போடுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. வாரத்தில் எத்தனை முறை பயன்படுத்தலாம்? எது பயன்படுத்தலாம்னு கேட்டிருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆயில் எப்போ ஹேர் வாஷ் பண்ணாலும் ஆயில் அப்ளை பண்ணணும். ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணிட்டு தான் குளிக்கணும். ஹேர் பேக் வாரத்தில் ஒரு நாள் போடலாம், இல்லை மாதத்தில் 2 நாள் கூட போடலாம். நிறைய எனக்கு முடி வந்து கொட்டி போச்சு, முடியே இல்லை, ஸ்ட்ரென்த்தே முடிக்கு இல்லை அப்படின்றவங்க நீங்கள் வாரத்தில் 2 முறை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் படிப்படியாக நீங்கள் குறைச்சிக்கலாம். ஹேர் பேக் கூட மாதத்தில் 2 முறை போட ஆரம்பிச்சிக்கலாம். ஹேர் க்ரோத் நல்லா ஆனதும் கண்டிப்பாக. ஆனால் 3 மாதம் ஒரு முறையாச்சும் இந்த முடி வந்து நம்ம கீழே கட் பண்ணி விடணும். ஒரு அரை இன்ச்சாச்சும் நம்ம கட் பண்ணி விடணும். அப்போ தான் ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும். ஹேர் பேக் எவ்வளோ நேரம் ஊற வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு சைனஸ் எதுவுமே இல்லை, எனக்கு சளி எதுவுமே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். இல்லை எனக்கு சளிலாம் நான் பிடிச்சிக்குது, எனக்கு வந்து ஆகாது அப்படின்னா நீங்கள் அரை மணி நேரம் கூட போதுமானது தான். அடுத்த கொஸ்டின், நான் இதில் பாதாம் ஆயில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் இதில் யூஸ் பண்ணலாம், ஆனால் கலப்படம் இல்லாத நல்ல ஆயிலாக யூஸ் பண்ணணும். நான் ஏன் பாரம்பரியமாக இந்த ஆயில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இதுதான் நம்ம கண் எதிர்க்க கலப்படம் இல்லாமல் வாங்கக்கூடிய ஒரே ஆயில். அதனால தான் இது சொன்னேன். நீங்கள் பாதாம் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் கலப்படம் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தண்ணியில் டைலூட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதால நமக்கு கெமிக்கல் எஃபெக்ட் அதிகமாக இருக்காது. மெயினாக நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். அதை தலையில் போட்டு நம்ம ஊற வைக்கலை. ஸோ நமக்கு ஒன்றுமே அவ்வளோ டேஞ்சர்லாம் அது வராது. எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் சன்சில்க் யூஸ் பண்ணுறேன், எனக்கு அது செட் ஆகிடுச்சு, அதனால் சன்சில்க் யூஸ் பண்ணுறேன். டெய்லி தலை குளிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டெய்லி தலை குளிக்கலாம், சூப்பராக இருக்கும். உடம்பு நல்லா குளிர்ச்சி ஆகிடும், ஹேர் நல்லா வளரும். கேரளா விமன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? கேரளா கேர்ள்ஸ்லாம் வந்து ஹேர் நல்லா இருக்கும். அவங்க டெய்லி வந்து தலை குளிப்பாங்க. டெய்லி ஷாம்பு போட்டு குளிக்கலாம். ஸ்கேல்ஃப் நல்லா க்ளீன் ஆகும். நீங்கள் ஸ்கேல்ஃப் க்ளீன் ஆனாலே நம்மளுடைய முடி நல்லா வளர ஆரம்பிச்சிடும். பொடுகு எதுவுமே வராது. இது நீங்களாம் எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. தலைக்கு குளித்தாலே உடம்பு, ஃபேஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இதுதான் உண்மை. இந்த ஸ்கேல்ஃப் நல்லா க்ளீனாக வச்சுக்கும் போது நம்மளுடைய ஸ்கின்னு நல்லா பளபளப்பாக ஆகும், ஒரு க்ளோ கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஹீட்டை அப்படியே கம்மி பண்ணி நம்மளுடைய உடம்பை அப்படியே ரெஃப்ரெஷ்ஷாக மாற்றிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்சால் டெய்லி தலை குளிங்க, இல்லை வாரத்தில் அட்லீஸ்ட் 2 முறையாச்சும் குளிங்க. ஸ்கேல்ஃபை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ ஹேர் நல்லாயிருக்கும். இந்த புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களெலாம் நம்பி அவங்கள முன்னேற்றுறேன்ட்டு நீங்கள் காசை கொடுத்து நீங்கள் உங்கள் ஹேரை கெடுத்துக்காதீங்க. நேச்சுரல் தான் பெஸ்ட்டு, நேச்சுரல் தான் பெஸ்ட்டு, நேச்சுரல் தான் பெஸ்ட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இன்னும் எத்தனை ஹேர் பேக்லாம் போட போகிறீங்க அப்படின்ட்டு. விட்டால் என்னையும் ஆயில் பிஸ்னஸ் பண்ண வச்சுருவீங்க பொழுது, அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்க. ஸோ யாரையும் இந்த மாதிரி என்கரேஜும் பண்ணாதீங்க. இது வந்து மூட நம்பிக்கை தான், மித்து. இவங்கெல்லாம் வந்து இந்த பியூட்ரிஷியனும் இந்த சேல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு லாபம் வரணும்,
அப்படின்றதுக்காக இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. நம்பாதீங்க, எதுவுமே நம்பாதீங்க தயவுசெய்து. எதுவாக இருந்தாலும் அது உண்மையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். எந்த ஆயிலுமே இவங்க வந்து எவ்வளோ ஹெர்ப்ஸ் போட்டாலும் என்ன பண்ணாலும் அது கெடாமல் இருக்கிறதுக்கு இவங்க எதனா கலந்து தான் ஆவாங்க. அது என்னென்ன கெமிக்கல்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் அது சொன்னால் அதுக்கும் பல பிரச்சனை வரும். இந்த ஒரு வீடியோ போட்டதுக்கே என் வியாபாரத்துக்கு எதிரியா அப்படி இப்படின்னு நம்மளை வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் சர்ச் பண்ணி கூட பாருங்கள், ஆயில் கெடாமல் இருக்கிறதுக்கெலாம் என்ன யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். கூகுளில் நிறையவே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க டெய்லி வ்ளாக் போடுங்க அப்படின்ட்டு. எனக்கும் ரொம்ப ஆசை தான். உங்கள்கிட்ட பேசுகிறத விட எனக்கு என்னங்க சந்தோஷம். பெருசாக எனக்கு அவ்வளோ சொந்த பந்தம்லாம் எனக்கு கிடையாது. சொந்த பந்தம் இருந்தும் இல்லாத மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ கொஞ்சம் நான் ஒரு ஹாப்பியாக இருக்கேன், இப்போ நல்லா இருக்கேன். எனக்கு வந்து ஒரு சொந்தம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்கள்கிட்ட பேசுகிறத தவிர எனக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு நிறைய வீடியோ நான் ஷேர் பண்ணணும்னு இருக்கேன். பட் எனக்கு டைமே கிடைக்கல. நானே எடிட் பண்ணி நானே வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை அப்லோட் பண்ணோம். எந்த ஹெல்ப்பும் யாரும் எனக்கு வந்து வீடியோ மேக்கிங்க்கு கிடையாது. ஸோ நானே தான் க்ரியேட் பண்ணி நானே தான் அப்லோட் பண்ணணும். அது ஒரு நாள் எடுத்தோன்னா அடுத்த நாள் எடிட் பண்ணி திரும்ப அடுத்த நாள் தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ 3 டேஸ் எனக்கு வந்து இதுவே சரியாக போயிடும். யோசிச்சு பாருங்களேன், வீட்டு வேலையும் பார்க்கணும், பசங்களையும் கவனிக்கணும், நம்ம ரெஸ்ட்டும் எடுக்கணும், வீடியோ மேக் பண்ணணும் போது இங்கே எவ்வளோ வேலை இருக்கும்ல. ஒருத்தவங்க சுஜாதான்னு ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, மறு எடுக்கிறதுக்கு எதனா ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 2-3 மறு இந்த இடத்துல இருந்தது எடுத்துட்டேன். இப்போ ஒரு 3 டேஸ் ஆகுது எடுத்துட்டேன். பட் சைட் எஃபெக்ட் எதெல்லாம் வராமல் இருக்கணும் அதெல்லாம் நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நான் உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கு என்ன சைட் எஃபெக்ட் எதனா வருதா அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்னும் ஒரு 5 to 10 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு எதனா சைட் எஃபெக்ட் வருதான்னு பார்க்குறேன். சைட் எஃபெக்ட் வரல ஓகே அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த மரு எடுக்கிறது அந்த மருந்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரெக்கமெண்ட்டாக ஹேர் ரிமூவ் பண்ணலாமா அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் வந்து ஒரு வீடியோவில் நான் சொன்னால் தான் உண்டு. பெர்மனெண்ட்டாக கண்டிப்பாக முடியாது. அது வந்து நீங்கள் எவ்வளோ தான் நம்ம இது பண்ணாலும் திரும்ப திரும்ப ரீக்ரோத் அது வந்துகிட்டே தான் இருக்கும். மேக்ஸிமம் 1 or 2 இயர் திரும்ப வளராமல் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூவாக வரும். நான் இந்த ட்ரீட்மெண்ட்டும் நான் பார்த்தா எடுக்கலான்னு தான் நினச்சேன். பட் டாக்டர் வந்து எனக்கு உண்மையாக சொல்ல, நான் போன டாக்டர்லாம் வந்து தெய்வங்க, உண்மையாக அப்படி அப்படியே சொல்லுவாங்க அவங்கெல்லாம். நானுமே இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹேர் ரிமூவ்க்கு. ஸோ உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஹேர் க்ரோத்துக்கு மெயினாக நமக்கு அயன் முக்கியங்க. அயன் கம்மியாக இருந்தாலே ஹேர் க்ரோத் குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நமக்கு அயன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ரத்தம் கம்மியாக இருக்குது, இரும்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டெய்லி கருவேப்பிலை சேர்த்துக்கிறது சாதத்தில், இல்லை அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரை வந்து நீங்கள் சாம்பாரில் டெய்லி ஒரு கைப்பிடி அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. நான் பெரும்பாலும் முருங்கைக்கீரை தனியாக செய்ய முடியலனா கூட இந்த மாதிரி நான் சாம்பாரில் சேர்த்துக்குவேன், இல்லை இட்லி பொடி இதிலலாம் சேர்த்துக்குவேன். அப்படி சேர்த்துக்கும் போது நமக்கு அயன் வந்து நல்லா கிடைக்கும். இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோட்டீன் சாப்பிட்டாலே போதும் உடம்பு நல்லாயிருக்கும். ப்ரோட்டீன் வந்து நம்ம மசில்ஸுக்கும் ஸ்ட்ரென்த்தனுக்கும் அதுக்கு மட்டும்தான் நமக்கு ப்ரோட்டீன் தேவை. இந்த ஹேர் க்ரோத்துக்கு கண்டிப்பாக அயன் தேவை, விட்டமின் டி தேவை. அதனால் இந்த ஈவினிங் 5 மணிக்கு மேலே வெயிலில் கொஞ்சமாச்சும் நடங்க, நம்மளுடைய உடம்பை நல்லா பார்த்துக்குங்க. பாரம்பரிய எண்ணெயை சாப்பிடுங்க. நம்ம பாரம்பரிய எண்ணெயை சாப்பிட்ருந்த வரைக்கும் எலும்பு தேய்மானம், இந்த ஸ்கின் டிசீஸு, அங்கங்கே பேச்சஸாக வர்றது, ஹேர் ஃபாலு இதெல்லாம் வந்ததே கிடையாது நம்ம பாரம்பரிய எண்ணெயை சாப்பிடும்போது. ஏன்னா அதில் குட் கொலஸ்ட்ரால் மட்டும்தான் இருக்குது. இங்கே ரீஃபைண்ட் ஆயிலில் ஒன்றுமே கிடையாது. அதில் வெறும் தண்ணி மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்றது. அதை நீங்கள் சாப்பிட்டாலும் திரும்ப திரும்ப பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒன்றுமே இல்லை, சத்து தேவை உடம்புக்கு. ஸோ நம்ம இந்த கடலை எண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கும்போது, கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கும்போது நம்ம உடம்புக்கு தேவையான குட் கொலஸ்ட்ரால் கொடுக்கும், ஸ்கின்னை அப்படியே ஷைனிங்காக வச்சுக்கும், ஹேர் நல்லா ஷைனாக இருக்கும், நல்லா க்ரோத் கொடுக்கும், உடனே பசி எடுக்காது. இந்த குட் கொலஸ்ட்ரால் இருக்கிறதால உடனே நிறைய சாப்பிட்றது அப்படிலாம் வரவே வராது. பசி வந்து கம்மி பண்ணிடும். ஓரளவுக்கு கரெக்டாக சாப்பிட்டுக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இனிமேல் பாரம்பரிய எண்ணெய் சாப்பிடுங்க.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஹை பட்டன் டச் பண்ணுங்கள். ஹை பட்டன் டச் பண்ணுறதால நிறைய பேருக்கு நல்ல வீடியோ ஷேர் ஆகும். லைக் பண்ணுற, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.